வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. முதலில் நன்றியுணர்வு தியானம். சனிக்கிழமை ரெவ்யூ சாட்டர்டே அப்படின்னு சொல்லுவேன் நான். மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே ஈவினிங் நம்ம ரெவ்யூ பண்ணணும். அப்போ தான் அந்த இலக்குகள் நீங்கள் எழுதுகிற அந்த இலக்குகள் நிறைவேறும். சனிக்கிழமை என்ன எதெல்லாம் மிஸ் ஆச்சோ அதெல்லாம் சரி பண்ணி நாளைக்கு வரப்போகிற அந்த ஸ்ட்ராட்டஜிக் சண்டேல சரி பண்ணணும். அதனால் முதலில் நன்றி உணர்வு தியானத்திலிருந்து ஆரம்பிப்போம். கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நன்றி. உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. 3வது நன்றி உயிர் கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நன்றியுணர்வு தியானத்துல நம்ம யாருக்கு நன்றி செலுத்த போறோம் அப்படின்னா, நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு, அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ, அல்லது ரத்தத்தால் மட்டும் இல்லாம பழக்கத்தாலையும் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க இல்லையா, அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ, அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் நாளாக மாறட்டும். நன்றியுணர்வு தியானத்திற்கு பிறகு மிக முக்கியமான 3 பண கட்டளைகளை நம்ம பார்க்க போகிறோம். பண சுய கட்டளைகள்னா என்ன அப்படின்னா, நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளைகள். அதுவும் இது போல அதிகாலை நேரத்தில் நம்ம சொல்லும்போது நம்மளோட மைண்டாரா பாடியாரா மாறுது. தொடர்ந்து 90 நாட்கள் இதை பண்ணும்போது நமக்கு நாமே ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறோம். தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துக்கிறோம். இதை எப்போ சொல்லலாம்? அதிகாலை சொல்வது நல்லது. ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க அப்போ சொல்லலாம். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்போ சொல்லலாம். ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க அப்போ சொல்லலாம். உங்களை தயார்படுத்தும் நோக்கத்தோடு தான் இந்த சுயக்கட்டளைகள் இருக்குது. 3 விதமான சுயக்கட்டளைகள் இருக்குது. ஹெல்த்துக்காக, பணத்துக்காக, உறவுகளுக்காக. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பண சுயக்கட்டளைகள் 3. முதல் சுயக்கட்டளை, எனக்கு அதிக பணம் வரும் என்று நம்புகிறேன். எனக்கு அதிக பணம் வரும் என்று நம்புகிறேன். எனக்கு அதிக பணம் வரும் என்று நம்புகிறேன். வருமா வராதா? மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது பணம் தான். இல்லை, என்னென்னோ பண்ணுறேன், பணம் வர மாட்டேங்குது, நான் நிறைய பேருக்கு கொடுத்து வச்சுருக்கேன், எனக்கு தரமாட்டேன்றாங்க, எப்போ தான் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆவேன். பணப்பற்றாக்குறைன்ற வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில் வந்திருக்கு. 70% மேற்பட்டவங்க பணத்தால் கஷ்டப்படுறோம். இதுக்கு என்ன பண்ணலாம்? இதை மாற்றுவதற்கு அற்புதமான சுய கட்டளை இது. எனக்கு அதிக பணம் வரும். மிக அதிக பணம், மிக அதிக பணம் வரும். ஏன்னா நம்மளோட மைண்டு பெருசாக யோசிக்க வேண்டிய விஷயம் பிரபஞ்ச மனம் அப்படின்னு நான் சொல்வேன். பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்குது. அதை ஈர்ப்பதற்கான மனம் பிரபஞ்ச மனம். பெருசு அது. அதை நம்ம சுருக்க கூடாது. சரியா? நம்ம பிரபஞ்சத்தில் இருக்க பணத்தை எப்படி வேணால் அள்ளலாம். ஒரு கண்டெய்னர் அளவுக்கு அள்ளலாம், கப்பல் அளவுக்கு அள்ளலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு அள்ளலாம். நீங்கள் எதில் அள்ள போகிறீங்க? அதுக்காக தான் நான் சொல்லி உங்களோட மைண்டை ப்ராடாக பண்ணுறதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். எனக்கு அதிக பணம் வரும் என்று நம்புகிறேன். நம்பிக்கைக்காக சொல்கிற விஷயம் இது. முதல் சுய கட்டளை இது. 2வது, நான் செல்வம் மற்றும் மிகுதியின் ஆற்றலுடன் இணைந்திருக்கிறேன். நான் செல்வம் மற்றும் மிகுதியின் ஆற்றலுடன் இணைந்திருக்கிறேன். நான் செல்வம் மற்றும் மிகுதியின் ஆற்றலுடன் இணைந்திருக்கிறேன். செல்வம்னா தெரியும், அது என்ன? மிகுதின்னு அபாண்டன்ஸ் நிறைய இருக்கு. அப்படியே கொட்டி கிடக்கிற பிரபஞ்சத்தோட எதெல்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே மிகுதின்னு வச்சுப்போம். சரியா? பணமா, உறவுகளா, எதுவாக இருந்தாலும் சரி, அபாண்டன்ஸ்ன்ற தமிழ் வார்த்தை தான் மிகுதி. நிறைய அப்படின்னு வச்சுக்கலாம், மிக அதிகம்னு வச்சுக்கலாம், நிறைய நிறைய நிறைய. அந்த மிகுதியோட ஆற்றலுடன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், மனிதருக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கு. அதையும் தாண்டி பிரபஞ்ச ஆற்றல் ஒன்று இருக்கு. அது எப்போ அலைன் ஆகுதோ நமக்கு வேணுங்கிற எல்லாம் கிடைக்கும். அது எப்போ நம்ம அந்த பிரபஞ்ச ஆற்றலோட இணைய முடியும்? நம்மளுடைய மைண்டு எப்போ அமைதியாகுதோ, எப்போ நம்மளோட மைண்டு அமைதியாகும்? காலையில் எந்திரிச்சு உட்காரும் போது நான் முதல்ல தங்க நேரத்தில் சொல்கிறது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். சும்மா உட்காந்து மூச்சை கவனிங்க. உங்களால் கவனிக்க முடியலன்னா 1 2 எண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதற்கான லிங்க் கீழே இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். மெடிடேஷன்ன்றது பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. இதை பண்ணி நீங்கள் மனசை அமைதிப்படுத்திட்டீங்கன்னா அதற்கு அப்புறம் நீங்கள் பிரபஞ்ச தியானத்தில் என்ன வேணால் கேட்கலாம். ஏன்னா இணைந்திருக்கிறேன் என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. நீங்கள் உங்களுடன் இணைந்திருக்கிறீங்களா? அலைன் ஆகிருக்கீங்களா? அதான் அலைன் ஆகிருக்கீங்க. யூனிவர்ஸோட அலைன் ஆகிருக்கீங்க. அந்த அபாண்டன்ஸோட அலைன் ஆகிருக்கீங்க. அவ்வளோதான். முதல்ல நீங்கள் அலைன் ஆகுங்க. கடைசி சுய கட்டளை, பணம் எனக்கு எளிதாக வர நான் அனுமதிக்கிறேன்.
பணம் எனக்கு எளிதாக வர நான் அனுமதிக்கிறேன். பணம் எனக்கு எளிதாக வர நான் அனுமதிக்கிறேன். பணம் வந்து நமக்கு ஈஸியாக வருதா? ரொம்ப கஷ்டப்பட்டு வருது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு ஈர்க்கிறோமா அல்லது கஷ்டப்படுறதால ஈர்க்க முடியலையா? முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க, அக்சஸ் பண்ணுங்க, அலோவ் பண்ணுங்க. பணம் எனக்கு வரப்போகுது, அந்த மைண்ட் பிளாக்கை தூக்கிறீங்க, அந்த மென்டல் பிளாக்கை தூக்கிறீங்க. பணம் எனக்கு வராது, பணத்தை பற்றிய நெகட்டிவ், மனிதர்களை பற்றிய நெகட்டிவ் இருந்தாலே பணம் வராது. உங்களுடைய பாசிட்டிவ் எமோஷன்ஸு, உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள், உங்களோட பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கு பணத்தை மட்டுமல்ல உறவுகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் உங்களை அறியாமல் கூட நெகட்டிவாக இருக்கலாம். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை நெகட்டிவ் வரலாம். அதுதான் சொல்கிறேன், காஷியஸாக இருங்க, அவேர்னஸோட பேசுங்க. எண்ணம் சொல் செயல் இதை சரி பண்ணுங்க. அதனால் இன்னையிலிருந்து உங்களுக்கு நிறைய பணம் வர்றதை நீங்கள் அலோவ் பண்ணுங்க. நம்மளே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிகள் வந்து அட்டகாசமான விதிகள். அதை நீங்கள் டெய்லி தொடர்ந்து பயன்படுத்தணும். அதை விட மிக முக்கியம் லா ஆஃப் ஆக்ஷன். இந்த தங்க நேரத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த 10 விஷயங்களையும் ஒருத்தன் தொடர்ந்து செஞ்சான் அப்படின்னா 100% ஜெயிக்க முடியும். இன்னும் கூட ஒரு டவுட் வரலாம், சுய கட்டளைகளை ஏன் 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும்? 24/7 ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல் தான் அது. இந்த நான் சொன்ன இந்த எல்லா கண்டென்ட்டும் நன்றியுணர்வு தியானத்தை நீங்கள் தங்க நேர டைரியிலேருந்து ஆரம்பிங்க. தங்க நேர டைரியில் உங்களோட கடனை அடைப்பதற்கும் உங்களுக்கு நிறைய பணத்தை கொண்டு வருவதற்குமான 10 விஷயங்கள் இருக்குது. அதை டெய்லி பண்ணணும். அடுத்த விஷயம், இப்போ நான் சொன்ன எல்லா சுய கட்டளைகளும் பணமந்திரங்கள் புத்தகத்திலிருந்து நான் சொல்கிறது. இந்த தங்க நேர டைரியோ பணமந்திரங்கள் புத்தகமோ வேணும்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.